புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜயுடன் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணியில இணையலாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள்லாம் ஒரு முடிவெடுத்திருக்கிறதாக தற்போது வரக்கூடிய ஒரு அதிரடி செய்தியாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுகனுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒட்டுமொத்தமாக 2 நாளாக கூட்டணியில எந்த கூட்டணியில நாம் இணையலாம், எடப்பாடி பழனிசாமியை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் அதிமுகவை நாம் பழைய தலைவர்கள், அதாவது எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தை எப்படி கட்டுக்கோப்பாக அதிமுக வைத்திருந்தார்களோ அந்த அதிமுகவை மீட்டெடுக்கணும் அப்படின்னா நம்ம சரியான கூட்டணியில இணைந்து வெற்றி கூட்டணியாக மாற்ற வேண்டும். அப்படி இணைகின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்கிற வகையில இருக்கணும். நம்ம எப்பவுமே அதிமுகவையும் விட்டு கொடுக்க முடியாது, இரட்டை இலை சின்னத்தையும் விட்டு கொடுக்க முடியாது, கட்சியை விட்டு கொடுக்க முடியாதுங்கிற அளவில் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருக்கணும்னு ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் மத்தியில், மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் அவருடைய அதிரடி பேச்சுகளால் தொண்டர்களை, அதாவது குறிப்பாக அதிமுகவுடைய ஆதரவாளர்களை கட்டுக்கோப்பாக செயல்படுங்க, நமக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உற்சாகமாக பேசக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்று விஜயுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணி வைப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, ஓ பன்னீர்செல்வம் கடந்த காலங்களில், அதாவது கடந்த காலம்னா நாடாளுமன்ற தேர்தல் தொடர்ந்து 2021 அப்புறம் என்டிஏ கூட்டணியில், அதாவது பாஜகவுடைய ஆதரவில் தொடர்ந்து பயணிக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நேற்று நடந்த இந்த முதல் நாள் ஆலோசனை கூட்டம், கலாய்வு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக நம்ம விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஆதரவாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம், வெள்ளமணி நடராஜன், குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் இதில் தவிர்க்க யாருமே ஆப்ஷன் ஆகலை. ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறாங்க, ஆதரவாளர்கள்லாம் ப்ரெசென்ட் ஆகியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒற்றை தலைமையில் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தன் கூட இருக்கக்கூடிய 10 பேரை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமான அதிமுகவை அழிவுப்பாதை கொண்டு செல்கிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கடுமையான கடுகடுப்பான வார்த்தைகளில் எடப்பாடி பழனிசாமியை வச்சு விளாசி பேசியிருக்கிறாரு. இந்த சூழலில் பாஜகவுடன் கூட்டணியில் என்னைக்குமே நாங்கள் வைக்க மாட்டோம், இன்றைக்கும் இல்லை என்றைக்கும் இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய KP முனிசாமி, ஜெயக்குமார், CV சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. அதே போல முன்னாள் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி, கேசி பழனிசாமி, ஜெயக்குமார் உள்ளிட்டவர்களை இவர்களும் பதிலுக்கு பதில் கடுமையாக விமர்சனம் பண்ணதை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் அந்த சூழலில் நம்ம ஒரு தலைமையாக, ஒரு ஒற்றை தலைமையாக நம்ம தன்னிச்சையாக கட்சியை வழிநடத்தணும் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் போன்று நம்ம ஒரு வலிமையான தலைவராக, பிரபலமான தலைவராக நம்ம வளம் வரணும் அப்படின்னா நம்ம தனியாக இருந்து நம்ம நம்மளுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு திட்டங்களை போடுறாரு. அந்த திட்டங்கள் எல்லாம் அவருக்கு கை கொடுக்குதாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. ஓ பன்னீர்செல்வம் பக்கம் ஆதரவை திருப்புறாங்க, எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குதுங்கிற சூழல் நம்மளால களத்தில் பார்க்க முடிகிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர் கட்சியை வழிநடத்துறதுல ரொம்ப தெளிவாக, அமைதியாக, எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய, எல்லாரையும் தட்டி கொடுத்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு போக்கு சமூக வலைதளத்தில் அதிக அளவில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக வரக்கூடிய கமெண்ட்களை நம்மளால பார்க்க முடிகிறது. அதே போல எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களெல்லாம் மதிக்கிறது இல்லைங்க. அவருக்கு முக்கியமாக கூட இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் மாவட்ட செயலாளர், இவரெல்லாம் வச்சு நம்ம மிகப்பெரிய அளவில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய அந்த 10 பேர்ல 3 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் இருக்கிறவங்க தான். குறிப்பாக SP வேலுமணி உள்ளிட்ட செங்கோட்டையன், தங்கமணி இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் தான் இருப்பாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் 30-40 பேர் பார்த்தீங்கன்னா SP வேலுமணி பேச்சை கேட்குறவங்களா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் பேச்சை கேட்குறவங்களா இருப்பாங்க, தங்கமணி பேச்சை கேட்குறவங்களா இருப்பாங்க. ஒட்டுமொத்தமான மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய பேச்சை கேட்கிறார்களாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் தான். இந்த நிலையில எப்படி ஓ பன்னீர்செல்வத்தை தவிர்த்து அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் இணைந்து வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அதிமுகவுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்திலிங்கம் முன்வைக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வத்தை தவிர்த்து விட்டு
அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி யாருடன் கூட்டணி வைத்தாலும் அது வெற்றி பெற முடியாது, தோல்வியில் தான் முடியும், மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக ஓ பன்னீர்செல்வத்தில் கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒட்டுமொத்தமான ஒரு ஆதரவாக ஒட்டுமொத்தமான குரலாக நம்ம விஜயுடன் இந்த முறை கூட்டணி வைக்கலாம், நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்ற ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் தெளிவாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதற்குண்டான அறிவிப்பு இன்று மாலை ஓ பன்னீர்செல்வம் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு அதிரடி முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்று மாலை 5-6 மணிக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் விஜயுடன் கூட்டணி வைக்கக்கூடிய அறிவிப்பு வெளியாகுமா அல்லது என்டிஏ கூட்டணியில் தொடரக்கூடிய கூட்டணி அறிவிப்பு வெளியாகுமாங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அதிமுகவை நாங்கள் காப்பாற்றாமல் விடமாட்டோம், கட்சியினுடைய கொடியையும் கட்சியினுடைய பெயரையும் அவமதிக்கின்ற அடிவுப்பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நிச்சயமாக அதிமுகங்கிற மாபெரும் இயக்கத்தை மாபெரும் கட்சியை நாங்கள் கைப்பற்றி ஒழுங்கான பாதையில் வலுவான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய வலுவான இயக்கமாக மாற்றுவோம் அப்படிங்கிறது தான் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு பேசுபொருளான மிகப்பெரிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில விஜய் அவர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவு முக்கிய புள்ளிகள் எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டப்பட்டு பாஜக என்டிஏ கூட்டணியை தவிர்த்து விட்டு ஓ பன்னீர்செல்வம் பாஜகவிலிருந்து அந்த ஆதரவு மனங்களிலிருந்து விஜயுடன் கூட்டணியில இணைவதற்கு பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்து பார்க்கலாம். இன்று அதற்கான ஒரு விளக்கமான முடிவு தெரிந்துவிடும், தெளிவான முடிவு தெரிந்துவிடும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ஏன்னா இந்த முடிவு ஓ பன்னீர்செல்வம் தெளிவாக இந்த நேரத்தில் எடுத்துத்தான் ஆக வேண்டும். கூட்டணி யாருடன்ங்கிறத அறிவிச்சால்தான் இங்கே வேற ஒரு ட்விஸ்ட், வேற ஒரு ட்ராக், வேற ஒரு பாதையை மற்ற கட்சிகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலையும் நெருக்கடியும் கொடுக்கத்தான் செய்யும். கட்சியினுடைய இரட்டை இலை சின்னமும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலா இருக்கு, கட்சியே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலா சூழலாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில ஓ பன்னீர்செல்வம் 2 நாளாக தனது ஆதரவாளர்களுடன் முக்கிய ஆலோசனையில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறதா மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த முடிவில் ஒன்று விஜயுடன் கூட்டணி இணைய போகிறார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய முதன்மையான பார்வையாக இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்திற்கு கூட இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட வெல்லமணி நடராஜன் உள்ளிட்ட மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த முறை நம்ம விஜயுடன் கூட்டணியில் இணையலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓ பன்னீர்செல்வம் என்ன முடிவு அறிவிக்க போகிறார், என்டிஏல தொடரப் போகிறாரா, விஜயுடன் தாவேக்கால இணைய போகிறாரா அப்படிங்கிறது இன்று மாலை நமக்கு தெளிவாக ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி நமக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த நிலையில பாஜகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சீமானுக்கும் வலை விரிக்கிறார், விஜய் அவர்களுக்கும் வலை விரிக்கிறார். இந்த வலையில் சீமானும் விஜய் அவர்கள் சிக்க போகிறார்களா, இணைய போகிறாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி அங்கே இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓ பன்னீர்செல்வம் விஜயுடன் கூட்டணியில இணைய வேண்டும் அப்படிங்கிறது ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் தற்போது வரக்கூடிய ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது. இன்று மாலை ஓ பன்னீர்செல்வம் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார் அப்படிங்கிற அதிரடியான ஒரு முடிவு வெளியாக இருக்கிறது. காத்திருப்போம், பொறுத்திருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.